Hi friends, my name is Sendil. Welcome to our channel English Pesa Aasaya. இன்னைக்கு இந்த வீடியோல ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு டாபிக் தாங்க பார்க்க போறோம். ஓகே, எல்லாருக்குமே பிழை இல்லாம ஆங்கிலம் பேசணும் அப்படிங்கிற ஆசை எல்லாருக்குமே இருக்கும். ஸோ அதுக்கு தான் இந்த மாதிரி வீடியோஸ் போஸ்ட் பண்றேன். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, ஸோ today I'm going to teach you common grammar mistakes. Okay, so நம்ம இங்கிலீஷ்ல பேசும்போது நம்ம விடக்கூடிய பிழைகளை தான் நான் உங்களுக்கு சொல்லி தர போறேன். சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் தான், அதை கரெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இங்கிலீஷ் பிழை இல்லாம பேசலாம். ஸோ எல்லாருக்கும் ரெண்டு ஆசை இருக்கும். ஒன்னு ஸோ ஐ வாண்ட் டு ஸ்பீக் இங்கிலீஷ் ஃப்ளூவென்ட்லி அப்படிங்கிற ஆசை எல்லாருக்குமே இருக்கும். இன்னொன்று வித்தவுட் மிஸ்டேக்ஸ், ஸோ பிழை இல்லாமல் பேசணும் அப்படிங்கிற ஆசை எல்லாருக்குமே இருக்கும். ஸோ இந்த வீடியோ அது கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ நீங்களும் என் கூட சேர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டே வாங்க. ஓகே, ஸோ நான் இங்க 5 sentences எழுதி போட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் இதுல இருக்கக்கூடிய மிஸ்டேக்ஸ் என்ன, அது எந்த விதமான மிஸ்டேக்ஸ் அப்படிங்கறத கண்டுபிடிச்சு நம்ம திருத்திக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன், ஐ லைக் டு பிளே இன் கிரிக்கெட். ஓகே, ஐ லைக் டு பிளே இன் கிரிக்கெட். ஐ லைக் அப்படின்னா எனக்கு பிடிக்கும் அப்படின்னு அர்த்தம். டு பிளே இன் கிரிக்கெட், ஓகே, விளையாடுறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஐ மீன் கிரிக்கெட் விளையாடுறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதான் இதோட அர்த்தம். இதுல என்ன மிஸ்டேக் இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம் கமெண்ட்ல. இதுல என்ன மிஸ்டேக்? வாட் இஸ் த மிஸ்டேக் இன் திஸ் சென்டென்ஸ்? ஐ லைக் அப்படின்னா எனக்கு பிடிக்கும்னு அர்த்தம். நிறைய விஷயங்கள் பிடிக்கும். சமைக்கிறதுக்கு பிடிக்கும், சொல்லித்தரதுக்கு டீச்சிங் பிடிக்கும், சில பேருக்கு விளையாடுறது பிளேயிங் பிடிக்கும். ஓகே, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஐ லைக் அப்படின்னு வந்திருந்தா, லைக் அப்படிங்கக்கூடிய வேர்ப் வந்திருந்தா அதுக்கப்புறம் நீங்க டு பயன்படுத்தலாம். ஆனா இங்க பாருங்களேன், இங்க ஐஎன்ஜில நீங்க சொல்லியிருக்கீங்க. ஓகே, பிளேயிங் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அப்படி சொன்னீங்க ஐஎன்ஜில இருந்தது, வேர்ப் ஐஎன்ஜில இருந்தது அப்படின்னா இந்த இடத்துல டு வராது. ஓகே, ஐ லைக் பிளேயிங் கிரிக்கெட், ஐ லைக் குக்கிங், ஓகே, ஐ லைக் பிளேயிங் வீடியோ கேம்ஸ், ரைட்? ஸோ இந்த மாதிரி நீங்க சொல்லணும். ஐ லைக் டான்சிங், ஓகே, ஐ லைக் சிங்கிங், வாட் எவர், ரைட்? ஸோ இந்த மாதிரி ஐஎன்ஜி போட்டீங்கன்னா அதுக்கு முன்னாடி டு அப்படிங்கக்கூடிய ப்ரிப்போசிஷன் தேவையில்லாம பயன்படுத்தக்கூடாது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஒரு விஷயத்தை நீங்க பிடிக்கும் அப்படின்னு சொல்லும் போது ஐஎன்ஜி, அந்த வேர்போட ஐஎன்ஜி சேர்த்துருந்தீங்கன்னா no need to use the preposition before that. Okay, you have to remember it. So இந்த preposition பயன்படுத்தலாம். எப்ப பயன்படுத்தலாம் அப்படிங்கறது நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இதே சென்டென்ஸ் நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா, I like to play cricket. I like to play cricket. எனக்கு கிரிக்கெட் விளையாடுறது ரொம்ப பிடிக்கும். ஸோ இங்க ஐஎன்ஜி சேர்க்கல அப்படின்னா நீங்க என்ன யூஸ் பண்ணிக்கலாம்? டூங்கிற ப்ரிப்போசிஷன் பயன்படுத்திக்கலாம். இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்க. ஐ லைக் டு குக், ஓகே, ஐ லைக் டு சிங், ஐ லைக் டு பிளே வித் மை ஃப்ரெண்ட்ஸ், ஓகே, இந்த மாதிரி நீங்க சொல்லிக்கலாம், ரைட்? ஐ லைக் டு கோ டு ஸ்கூல், ரைட்? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன், ஐ எம் கோயிங் ஸ்டோர். ஐ எம் கோயிங் அப்படின்னா நான் போய்கிட்டு இருக்கேன் அப்படின்னு அர்த்தம். ஸ்டோர் கடைக்கு, ஓகே, நான் கடைக்கு போய்கிட்டு இருக்கேன் அப்படின்னு அர்த்தம். So what is the mistake in this sentence? Did you find it? கண்டுபிடிச்சீங்களா? நிறைய பேர் கமெண்ட்ல சூப்பரா ஆன்சர் பண்ணிட்டே வரீங்க. வெரி குட். இந்த இடத்துல பாருங்க, இந்த சென்டென்ஸ் வாசிக்கும் போது ஏதோ ஒண்ணு குறையிற மாதிரி இருக்கு. I am going store. So we are missing preposition here. Okay, preposition இல்ல, right? I am going to the store. Okay, I'm going to the store. இதே நான் ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கேன் அப்படின்னா I'm going to school. இந்த the அப்படிங்கக்கூடிய வார்த்தை எங்க பயன்படுத்தணும் நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை முடிஞ்சா பாருங்க. ஓகே, I'm going to college, I'm going to the shop, I'm going to the park, I'm going to gym, okay, whatever, right? ஸோ இந்த இடங்கள்ல to நீங்க பயன்படுத்தணும், ரைட்? மறந்துடக்கூடாது. ஒரு இடத்துக்கு போறீங்கன்னா அந்த பிளேஸ்க்கு முன்னாடி you have to use the preposition to. Next, I have went. I have went. Okay, so I correct. So I வந்ததுனால have போட்டிருக்கோம், அதுவும் கரெக்ட். ஓகே, இதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த verb தப்பா இருக்கு. இது என்ன டென்ஸ் முதல்ல சொல்லுங்க பார்க்கலாம். Did you find what tense is it? Present perfect tense. ஓகே, so அதுல பாத்தீங்கன்னா perfect tenseனாலே haveக்கு அப்புறம் வரக்கூடிய verb it should be in the third form. ஓகே, third formல தான் இருக்கணும். went அப்படிங்கிறது second form, right? So go அப்படிங்கிறது present form. So went அப்படிங்கிறது second form. இதோட third form என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா gone. So you have to use the third form of verb, okay, in present perfect tense. Okay, அதுவும் இல்லாம haveக்கு அப்புறமா வரக்கூடிய verb எப்பவுமே
ஓகே, இட் ஷுட் பி இன் தேர்ட் ஃபார்ம், மூணாவது ஃபார்ம்ல தான் இருக்கணும் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஸோ இந்த இடத்துல வந்து நமக்கு வெண்ட் வராது, இந்த இடத்துல வந்து கான் அப்படின்னு தான் வரும். இதுக்கு என்ன மீனிங்? ஐ ஹாவ் கான் அப்படின்னா நான் போயிருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். ஐ ஹாவ் கான் டு சென்னை, நான் சென்னைக்கு போயிருக்கேன். ஐ ஹாவ் கான் டு ஸ்கூல், நான் ஸ்கூலுக்கு போயிருக்கேன். ஓகே, ஐ ஹாவ் கான் டு ஹிஸ் ஹவுஸ், நான் அவனோட வீட்டுக்கு போயிருக்கேன். ரைட், நெக்ஸ்ட், இது அடிக்கடி நான் சொல்லி தரக்கூடிய ஒரு சென்டென்ஸ் இல்லையா? இங்க பாருங்க, மீ அண்ட் மை ஃப்ரெண்ட் ஆர் பிளேயிங். ஓகே, மீ அண்ட் மை ஃப்ரெண்ட், நானும் என்னுடைய நண்பனும் ஆர் பிளேயிங், விளையாடி கொண்டிருக்கிறோம். இதுல என்ன தப்பு இருக்கு? ரெண்டு பேர் இருக்கும், அதனால இங்க ப்ளூரலுக்கு ஆர் போட்டிருக்கோம். பிளேயிங் இருக்கு, கண்டினியூஸ் டென்ஸ், எல்லாமே கரெக்ட் தானே, அப்புறம் என்ன தப்பு இருக்கு? ஸோ திஸ் இஸ் த பேசிக் ரூல் இன் இங்கிலீஷ். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், ஏன்னா நான் சொல்லி கொடுத்துருக்கேன் நிறைய டைம். ஓகேவா? இங்க பாருங்க, இப்ப ரெண்டு பேரு, நான் அப்புறம் என் ஃப்ரெண்டு. ஓகே, இந்த மாதிரி ரெண்டு பேர் வரான்னு வச்சுக்கோங்களேன். இங்க பாருங்க, ஒன்னு வந்து நான், இன்னொன்னு வந்து என் நண்பன் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த நண்பன்கிற இடத்துல எந்த பேர்னாலும் இருக்கலாம். ஓகே, ராமு, செந்தில், இதனால வச்சுக்கலாம். ஸோ நானும் என் நண்பனும் இருக்கா. இங்கிலீஷ் ரூல் படி இந்த மாதிரி ரெண்டு பேரோ அல்லது மூணு பேர் வரும்போது மற்றவங்களோட பேரை முதல்ல சொல்லிட்டு தான் உங்களோட நேம சொல்லணும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்னுடைய நண்பன் அப்படிங்கிறதுக்கு சொல்லணும், ஏன்னா மை ஃப்ரெண்டு. அதுக்கப்புறம் அண்ட் நானும் அப்படின்னு இருக்கு. ஓகே, நான் அப்படிங்கிறதுக்கு மீ பயன்படுத்தக்கூடாது, ஏன்னா மீங்கிறது ஒரு ஆப்ஜெக்ட். சப்ஜெக்ட் மட்டும்தான் சென்டென்ஸோட ஆரம்பத்துல வரும், அதுக்கு நீங்க ஐ பயன்படுத்தணும். ஓகே, இதுதான் கரெக்டான ஸ்ட்ரக்சர். மை ஃப்ரெண்ட் அண்ட் ஐ. இதே இது செந்திலும் நானும்னா செந்தில் அண்ட் ஐ. ஓகே, செந்தில், ராமு மற்றும் நான் அப்படின்னா செந்தில், ராமு அண்ட் ஐ. ஓகே, ஸோ மற்ற பேரை முதல்ல சொல்லிட்டு அதுக்கு அடுத்து தான் உங்களை சொல்லணும். பட் யூ ஷுட் நாட் யூஸ் மீ at the beginning of the sentence. Okay, ஆரம்பத்துல வந்து you should not use. Okay, because me அப்படிங்கிறது ஒரு ஆப்ஜெக்ட், சப்ஜெக்ட் தான் முதல்ல ஆரம்பத்துல சென்டென்ஸ்ல வரும். ஓகே, நிறைய டைம் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ இதை எப்படி ரீப்ளேஸ் பண்ணணும்? இது தப்பு. ஸோ எப்படி ரீப்ளேஸ் பண்ணணும்னா இந்த மாதிரி சொல்லணும், மை ஃப்ரெண்ட் அண்ட் ஐ. ஓகே, ஸோ ரீட் பண்ணுங்க, மை ஃப்ரெண்ட் அண்ட் ஐ ஆர் பிளேயிங். ஓகே, நெக்ஸ்ட், the rain will affect the crops. Okay, the rain will affect the crops. கிராப்னா என்னது? பயிர் வகைகள். பயிர்களை வந்து மழை பெஞ்சா, ரொம்ப மழை பெஞ்சா பயிரை வந்து அஃபெக்ட் பண்ணும். பயிர்னா காட்டுல விளையக்கூடிய பயிர்கள், அதை வந்து அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல என்ன தப்பு இருக்கு பார்த்தாலே தெரியுது. ஸோ எஃபெக்ட் அப்படின்னா அந்த வேர்புக்கு மீனிங் என்னன்னா விளைவுகள் அப்படின்னு அர்த்தம். இது செஞ்சா அது நடக்கும். ஓகே, இதோட விளைவுகள் இப்படி இருக்கும், விளைவுகள் அப்படின்னு அர்த்தம். ஸோ பாதிக்கும், பயிர்கள் பாதிக்கும் அப்படிங்கிறதுக்கு ஸ்பெல்லிங் இது கிடையாது. ஓகே, affect. So read பண்ணுங்க, the rain will affect the crops. Okay, spelling இங்க தப்பா இருக்கு. Right, புரிஞ்சிட்டீங்களா? So இதுல வந்து you should not use preposition because இங்க verb ஓட ing வந்திருக்கு. இங்க வந்து preposition missing, you have to add the preposition to. And then இங்க வந்து present perfect tense வந்து you should use third form of verb, you should not use first form or second form of verb. அடுத்து இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா you should not use object at the beginning of the sentence, you should use only the subjects. Okay, so my friend and I, so மத்தவங்களோட பேரை முதல்ல சொல்லிட்டு தான் அடுத்து உங்களை சொல்லணும். ஓகே, அண்ட் இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா verb, confusing verb. ஓகே, ஸ்பெல்லிங் வந்து கொஞ்சம் மாறுது. ரைட், so the rain will affect the crops. புரிஞ்சிட்டீங்களா? ஸோ இன்னொரு 5 சென்டென்சஸ் பார்க்கலாம், அதுக்கப்புறம் உங்களுக்கு டெஸ்ட் இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் 5 சென்டென்சஸ் எழுதி போட்டிருக்கேன், இதுல என்னென்ன மிஸ்டேக்ஸ் இருக்கு அப்படிங்கறத ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன், I go to the store yesterday. Okay, I go to the store yesterday அப்படின்னு இருக்கு. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இங்க பாருங்க, I go அப்படின்னா நான் போகிறேன் அப்படின்னு அர்த்தம். To the store அப்படின்னா கடைக்கு நான் போறேன். இது வந்து ப்ரெசென்ட்ல சொல்லக்கூடிய ஒரு சென்டென்ஸ். ஆனா இங்க பாருங்க, yesterday அப்படின்னு இருக்கு. yesterday நேத்து. அப்ப நீங்க என்ன சொல்லணும்? நான் கடைக்கு போனேன்னு தான் சொல்லணும், கடைக்கு போறேன் அப்படின்னு நீங்க சொல்லக்கூடாது. ஓகே, இங்க என்ன தப்பு இருக்கு? ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம், வெர்பு தான் தப்பு. ஓகே, இங்க கோ அப்படிங்கிறது பிரசன்ட் ஃபார்ம்ல யூஸ் பண்ணிருக்கீங்க. எஸ்டர்டே அப்படின்னா நேற்று அப்படின்னு அர்த்தம், அது ஒரு பாஸ்ட குறிக்குது. நேத்து நான் கடைக்கு போனேன். அப்ப இங்கேயும் வந்து யூ ஷுட் யூஸ் த பாஸ்ட் ஃபார்ம் ஆஃப் வெர்ப். ரைட், ஸோ இங்க வந்து கோ வராது. கோவோட பாஸ்ட் ஃபார்ம் என்ன அப்படின்னு தெரியும் எல்லாருக்கும், வென்ட். ஓகே, ஐ வென்ட் டு த ஸ்டோர் எஸ்டர்டே. ஐ வென்ட் டு த ஸ்டோர் எஸ்டர்டே. இங்க வந்து ஏன் வென்ட் போட்டிருக்கோம்? எஸ்டர்டே அப்படின்னா நேற்றுன்னு அர்த்தம். ஸோ இந்த சென்டென்ஸ் வந்து பாஸ்ட்ல நீங்க சொல்றீங்க. So you should use the past form of verb, you should not use present form of verb, right? Okay, next, I am going to school. Okay, so what's wrong here? எல்லாருக்குமே தெரியும்,
I'm கோயிங்னா நான் போயிட்டு இருக்கேன் அப்படின்னு அர்த்தம். டு ஸ்கூல்னா ஸ்கூலுக்கு. ஓகே, ஸ்பெல்லிங் மிஸ்டேக். டூ இது தப்பு, ஒரு ஓ தான் வரும். ஓகே, டூ. ஸோ இந்த டூ அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா டூ ஹாட், ரொம்ப சூடா இருக்கு. The coffee is too hot. Too hotனா குடிக்க முடியாத அளவுக்கு சூடா இருக்கு. ஓகே, and then the juice is too cold. ரொம்ப ஜில்லுன்னு இருக்கு. ஓகே, ரைட். The food is too spicy. ஓகே, இந்த ஃபுட் உணவு வந்து ரொம்ப காரமா இருக்கு, சாப்பிடவே முடியல அப்படின்னா you have to use too, right? பட் இங்க வந்து ப்ரிபோசிஷன் வந்து டூ தான். ஸோ இதுக்கு ஸ்பெல்லிங் ஒரு ஓ தான் வரும். நெக்ஸ்ட், ஐ மீன் நீங்க ஒவ்வொரு இதை கரெக்ட் பண்ணும் போது அந்த வார்த்தையை நீங்க எங்க யூஸ் பண்ணணும் அப்படிங்கறதை நீங்க தெரிஞ்சுக்கணும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, நெக்ஸ்ட், ஐ வாண்ட் டு குவிக்லி ஈட் டின்னர். ஐ வாண்ட் டு குவிக்லி ஈட் டின்னர். ஐ வாண்ட்னா நான் விரும்புகிறேன். டு குவிக்லி ஈட் டின்னர், இரவு உணவு சீக்கிரமா சாப்பிடணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே, எல்லாரும் நினைக்கிறது தான். ஆனா சாப்பிட்றதுக்கு 10 மணி 11 மணி சம்டைம்ஸ் 12 மணி கூட ஆயிருது. ஓகே, ஸோ ஐ வாண்ட் டு குவிக்லி ஈட் டின்னர். இதுல தப்பு இருக்கு, சிம்பிள் தான். ஸோ ஐ வாண்ட் டு, ஐ மீன் ஆர்டர் மாறி இருக்கு, வேர்டிங் வந்து. ஓகே, ஐ வாண்ட் டு, இந்த குயிக்லிங்கிறது இங்க வரக்கூடாது. ஓகே, ஐ வாண்ட் டு ஈட் டின்னர் குயிக்லி. ஸோ டூக்கு அப்புறமா வந்து யூ ஹாவ் டு யூஸ் வேர்ப், ரைட்? ஸோ இங்க பாருங்க, வேர்ப் வரலாம் அல்லது நவுன் வரலாம். ஓகேவா? ஸோ ஐ வாண்ட் டு பிளே, நான் விளையாட விரும்புகிறேன். ஐ வாண்ட் டு ஈட், நான் சாப்பிட விரும்புறேன். ஓகே, அண்ட் தென் ஐ வாண்ட் டு கோ, நான் போக விரும்புறேன். ஓகே, ஸோ டூக்கு அப்புறமா இங்கேயும் வேர்ப் வரும், இது வந்து மெயின் வேர்ப். ஸோ டூங்கிற ப்ரிப்போசிஷனுக்கு அப்புறமாவும் யூ கேன் யூஸ் வேர்ப். ஓகே, பட் அதுக்கப்புறமா வந்து நமக்கு இந்த மாதிரி அட்வர்ப்லாம் வரக்கூடாது, குயிக்லி அந்த மாதிரிலாம் வரக்கூடாது. ஓகே, அட்வர்ப், அட்ஜெக்டிவ் அதெல்லாம் நீங்க வந்து பயன்படுத்தக்கூடாது, ரைட்? ஓகே, ஸோ ஐ வாண்ட் டு ஈட் டின்னர் குயிக்லி. ஸோ இது கடைசி தான் வரும். காட் இட்? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன், ஐ எம் ரீடிங் புக். ஐ எம் ரீடிங் புக். இதுல என்ன தப்பு இருக்கு? எல்லாமே கரெக்டா இருக்கு. ஐ எம் ரீடிங்னா நான் வாசித்துக் கொண்டிருக்கிறேன். புக், புத்தகத்தை வாசிச்சுட்டு இருக்கேன். இதுல என்ன தப்பு இருக்கு? ஒரே ஒரு தப்பு இருக்கு. நான் 7 days ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ்ல முதல் கிளாஸ்ல அதான் சொல்லி கொடுத்திருந்தேன், பார்க்காதவங்க அதை பாருங்க. ஓகேவா? ஸோ புக் அப்படிங்கிறது வந்து சிங்குலர், ரைட்? அட் த சேம் டைம் புக் அப்படிங்கிறது ஒரு நவுன், சிங்குலர் நவுன். ரிமெம்பர், யூ ஷுட் யூஸ் an article before a singular noun. சிங்குலர் நவுனுக்கு முன்னாடி ஒரு ஆர்டிகல் நம்ம பயன்படுத்தணும், ஏ அல்லது ஆன் பயன்படுத்தணும். டிபெண்ட்ஸ் ஆன் முதல் எழுத்து வந்து கான்சனண்டா இருந்ததுன்னா ஏ. ஓகே, வவல் AEIOU அப்படி இருந்தது அல்லது வவல் சவுண்டா இருந்ததுன்னா யூ ஷுட் யூஸ் ஆன். இங்க பி அப்படிங்கிறது கான்சனன்ட், ரைட்? ஸோ அதுக்கு முன்னாடி என்ன பயன்படுத்தணும்? ஏ தான் பயன்படுத்தணும். ஐ எம் ரீடிங் அ புக். ஐ எம் ரீடிங் அ புக். ஓகே, இதை வந்து ஏ புக் அப்படின்னு வாசிக்க கூடாது. ஓகே, யூ ஹாவ் டு ரீட் இட் டுகெதர். ஐ எம் ரீடிங் அ புக். நான் வந்து புத்தகம் வாசித்துக் கொண்டிருக்கிறேன். நெக்ஸ்ட், ஐ லைக் ரீடிங் புக்ஸ். ஓகே, ஐ லைக் ரீடிங் புக்ஸ் கரெக்டா தான் இருக்கு. இங்க பாருங்க, டூ வரல, இங்க ஐஎன்ஜி சேர்த்து வந்துருக்கு, டூ போடல, இது கரெக்ட் தான். ஸோ ஐ லைக் ரீடிங் புக்ஸ், வாட்சிங் மூவிஸ் ஆர் வாட்சிங் டிவி, வாட் எவர். எனக்கு பிடிக்கும் புத்தகம் வாசிக்கிறதும் புத்தகங்கள் வாசிப்பதும் படங்கள் பார்ப்பதும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ இதுல என்ன தப்பு இருக்கு? வாட் இஸ் ராங் ஹியர்? நல்லா ரீட் பண்ணி பாருங்க. ஐ லைக் ரீடிங் புக்ஸ், வாட்சிங் மூவிஸ். சூப்பர், நிறைய பேர் கரெக்டா ஆன்சர் பண்ணிட்டு வரீங்க. ஸோ இங்க வந்து ரெண்டு விஷயத்த சொல்றீங்க, ஒன்னு வந்து ரீடிங் புக்ஸ், இன்னொன்னு வந்து வாட்சிங் மூவிஸ். இந்த ரெண்டுமே உங்களுக்கு பிடிக்கும் இல்லையா? ஸோ அதுக்கு ஒரு கன்ஜெக்ஷன் யூஸ் பண்ணணும். கன்ஜெக்ஷன், ஓகே, இணைப்பு சொல் அப்படின்னு அர்த்தம். கன்ஜெக்ஷன் அப்படின்னா என்ன யூஸ் பண்ணணும்னா அண்ட் யூஸ் பண்ணணும். ஓகே, இப்படி சேர்த்து சொல்லக்கூடாது. I like reading books and watching movies. புரிஞ்சிட்டீங்களா? எப்படி இருந்தது? ஈஸியா இருந்ததா? ஸோ இனிமே இந்த 10 தவறுகளை நீங்க வந்து பண்ணவே கூடாது. ஸோ இன்னொரு தடவை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ இங்க பாருங்க, yesterday அப்படிங்கிறது பாஸ்ட குறிக்குது. ஸோ யூ ஹாவ் டு யூஸ் த பாஸ்ட் ஃபார்ம் ஆஃப் verb here. இந்த சென்டென்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா டூ ரெண்டு ஓ இருக்கு, ஸ்பெல்லிங் மிஸ்டேக். யூ ஹாவ் டு யூஸ் த ப்ரிபோசிஷன் டு, நாட் டூ. ஓகே, இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா the order is incorrect, the word order is incorrect. So just you have to change the order. ப்ரிபோசிஷனுக்கு அப்புறமா வந்து ஒரு verb தான் வரும். ஸோ இந்த மாதிரி adverb or adjective அந்த மாதிரிலாம் வராது. ஸோ இதுதான் இதோட தவறு. அடுத்து இங்க பாத்தீங்க அப்படின்னா you have to use an article, okay, before a singular noun. ஓகே, இது ஐ எம் ரீடிங், இதே நான் புத்தகங்கள் வாசிக்கிறேன், நான் புத்தகங்கள் வாசித்துக் கொண்டிருக்கிறேன். புக்ஸ் இருந்தா you should not put any article here. Okay, so if it is a singular noun, you have to use an article.
ரைட்? ஓகே, நெக்ஸ்ட் இந்த சென்டென்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெண்டுமே பிடிக்கும். ரீடிங் புக்ஸ், இன்னொன்று வந்து வாட்சிங் மூவிஸ். ஸோ யூ ஷுட் ஆட் கன்ஜங்ஷன் பிட்வீன் ரீடிங் புக்ஸ் அண்ட் வாட்சிங் மூவிஸ். ஓகே, ரெண்டு செயல்களுக்கு நடுவில் ஒரு கன்ஜங்ஷன். அண்ட்னா மற்றும் அப்படின்னு அர்த்தம். அதுவும் பிடிக்கும், இதுவும் பிடிக்கும். காட் இட்? புரிஞ்சிட்டீங்களா? ஈஸியா இருக்கா? இப்போ நான் சொல்லி கொடுத்த இந்த 10 காமன் கிராமர் மிஸ்டேக்ஸ்ல இருந்து உங்களுக்கு ஒரு சின்ன டெஸ்ட், ஒரு 5 சென்டென்சஸ் கொடுப்பேன். நீங்க தான் அதை கரெக்ட் பண்ணணும். ஓகே, ஆர் யூ ரெடி? ஃப்ரெண்ட்ஸ், நீங்க பாருங்க, நான் வந்து 5 சென்டென்சஸ் எழுதி போட்டிருக்கேன். ஓகே, இதுல என்னென்ன தவறுகள் இருக்கு அப்படிங்கறத நீங்க தான் கண்டுபிடிக்கணும். ஓகே, ரொம்ப ஈஸியா தான் இருக்கும் கண்டுபிடிக்கிறதுக்கு. ஸோ நிதானமா வாசிச்சு பார்த்து நீங்க ஆன்சர் பண்ணுங்க. உங்களுக்கு 20 செகண்ட்ஸ் டைம். அதுக்குள்ள நீங்க வந்து உங்களோட ஆன்சர்ஸை கமெண்ட்ல சொல்லணும். யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். Time's up. Okay, so இப்போ answers discuss பண்ணலாம். She likes to cooking. Okay, she likes to cooking அப்படின்னு இருக்கு. இங்க வந்து நம்ம to பயன்படுத்த தேவையே இல்லை. She likes cooking. Okay, அவளுக்கு சமைப்பது பிடிக்கும். ஸோ இதை இன்னொரு விதமா எப்படி சொல்லணும்? இப்போ இந்த to-வை நம்ம கேன்சல் பண்ணலைன்னா இந்த இடத்துல ing தூக்கணும். ஓகே, இன்னொரு விதமா நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா she likes to cook. ஓகே, இந்த ரெண்டு விதமா சொல்லிக்கலாம். இந்த டூவை தூக்கணும், அப்படி இல்லை அப்படின்னா ஐஎன்ஜி எடுக்கணும். ஓகே, ரைட். நெக்ஸ்ட் ஒன், மீ அண்ட் ஜான் ஆர் ஸ்டடியிங். பட் நிறைய பேர் கரெக்டா ஆன்சர் பண்ணியிருந்தீங்க. எல்லாத்துக்குமே உங்க ஆன்சர்ஸ், ஐ மீன் உங்களோட மார்க் எவ்வளோ அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, அவுட் ஆஃப் 5 நீங்க எவ்வளவு எடுத்தீங்கிறத கமெண்ட்ல சொல்லிருங்க கடைசி. ஓகே, மீ அண்ட் ஜான் ஆர் ஸ்டடியிங். நானும் ஜானும் படிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு இருக்கு. ஸோ மீ வந்து ஒரு சென்டென்ஸோட தொடக்கத்துல வரவே வராது. ஓகே, நம்ம வந்து அதுக்கு ஐ தான் பயன்படுத்தணும். அதே மாதிரி மற்றவங்களை சொல்லிட்டு தான் அந்த ஐ அப்படிங்கக்கூடிய சப்ஜெக்ட் நம்மள சொல்லணும். ஓகே, ஸோ இங்க எப்படி வரும் அப்படின்னா இது தப்பு, இப்படி வராது. இங்க எப்படி வரும்னா ஃபர்ஸ்ட் ஜானை சொல்லணும். ஜான் அண்ட் ஐ. ஓகே, ஜான் அண்ட் ஐ ஆர் ஸ்டடியிங். ஜானும் நானும் படிச்சுட்டு இருக்கோம். நெக்ஸ்ட், ஐ ஹாவ் கேம். ஐ ஹாவ் கேம். ஐ ஹாவ் வந்திருக்கு. ஸோ இங்க வந்து யூ ஹாவ் டு யூஸ் த தேர்ட் ஃபார்ம் ஆஃப் verb. கேம் அப்படிங்கிறது பாஸ்ட் ஃபார்ம். கம் அதோட பாஸ்ட் ஃபார்ம் வந்து கேம். அதோட மூணாவது ஃபார்ம் கம் தான். கம், கேம், கம். தேர்ட் ஃபார்மும் கம் தான். ஓகேவா? ஸோ இங்க வந்து கேம் வராது, இங்க வந்து கம் தான் வரும். ஸோ ஐ ஹாவ் கம் அப்படின்னா நான் வந்திருக்கேன். நீங்க வந்திருக்கியா அப்படின்னு கேட்பாங்கல்ல. யா, ஐ ஹாவ் கம் ஹியர். நான் இங்க வந்திருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட், he will call me yesterday. he will call me yesterday. he will call meனா அவன் எனக்கு கால் பண்ணுவான். இது ஒரு ஃபியூச்சரை குறிக்குது. ஆனா இங்க பாருங்க எஸ்டர்டேன்னு இருக்கு. எஸ்டர்டேன்னு வந்துட்டா நம்ம என்ன பயன்படுத்தணும்? பாஸ்ட் ஃபார்ம் தான் பயன்படுத்தணும். இங்க பாருங்க வில் வந்திருக்கு. வில்லாம் ஃபியூச்சர்ல தான் நம்ம பயன்படுத்துவோம், ஃபியூச்சர் டென்ஸ்ல. அப்ப இந்த வில் வராது, காலும் வராது. ஓகே, சோ யூ ஹாவ் டு யூஸ் த பாஸ்ட் ஃபார்ம் ஆஃப் verb. he called me. அவ்வளவுதான். இந்த வில் வராது, ஏன்னா அது ஃபியூச்சர்ல தான் வரும் இல்லையா? he called me yesterday. அவன் எனக்கு நேத்து கால் பண்ணான். ஓகே, நெக்ஸ்ட் the last one, I like Ramu you. என்ன வாசிக்கும் போதே தப்பு இருக்கிற மாதிரி தான் இருக்கு. ஐ லைக் ராமு யூ. ராமுவும் உன்னையும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஐ லைக் ராமு அண்ட் யூ. ஓகே, இங்க வந்து கன்ஜங்ஷன் மிஸ் ஆகுது. ஐ லைக் ராமு அண்ட் யூ அல்லது ஐ லைக் யூ அண்ட் ராமு, ரெண்டு விதமா சொல்லிக்கலாம். ஓகே, ஈஸியா இருக்கா? இவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். just you have to remember these things. Okay, so these are very important things that you have to remember to avoid grammatical mistakes in English. Okay, இப்போ உங்களோட மார்க்ஸ் கமெண்ட்ல சொல்லிருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கான ஈஸியான ஹோம்வொர்க் இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ஈஸியான ஹோம்வொர்க் கொடுத்துருக்கேன். ஐ எம் கோயிங் டு ஸ்டடி. ஓகே, ஸோ இதுல என்ன தப்பு இருக்கு? ஈஸியான மிஸ்டேக் தான். அதை கண்டுபிடிச்சு கரெக்ட் பண்ணி அந்த ஃபுல் சென்டென்ஸையும் வந்து உங்களோட கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, யூ ஹாவ் டு கரெக்ட் த மிஸ்டேக்ஸ் இன் திஸ் சென்டென்ஸ். இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. ஸோ மறக்காம இன்னொரு விஷயத்த பண்ணுங்க. ப்ராக்டிஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு ஸ்பீக் இங்கிலீஷ். வழக்கம் போல நான் சொல்றது தான். ஓகே, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான டாபிக்கோட நெக்ஸ்ட் வீடியோ நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.